ஓகே, என்னென்னா இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து இந்த ரேப். இந்த பாருங்கள், இது வந்து நேற்று செஞ்ச ரவை இது வரையிலேருந்து மிச்சத்தில் செஞ்ச ரேப்பை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி. கீக்கும்பர் முட்டை அந்த வர தக்காளி பழம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை தருது. செய்து பாருங்க, செய்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கொமெண்டில். மற்றது இந்த இப்படியான ரப் இருக்குதான் பாருங்க. இது வந்து நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, இப்போ டெக்ஸி ஓடுறாக்களும் கார் ஓடி சாப்பிட்றதுக்கு, நீங்கள் எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் கொண்டு போகலாம். மல்டிகல் பீப்புள் வேலை செய்கிற இடத்துல எங்கிற சாப்பாடு கொண்டு போய் மணக்கும், உடுப்பு மணக்கும்ன்ற ஒரு இஷ்டம் இருக்க தேவையில்லை. ஏன்னா இது அப்படி ஒரு நல்ல சாப்பாடு. மற்றது ஃபுல்ஃபில் ஆகும். இன்றைக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா நைட்டுக்கு மட்டும் உங்களுக்கு சாப்பாடு பேச பசிக்காது. அப்படி நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு, தெரிஞ்ச ஆக்களுக்கு, இந்த பேச்சுலர்ஸ் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் செய்ய தெரியாமல் வேலைக்கு சாப்பாடு கொண்டு போகாமல் கஷ்டப்பட்டு கொண்டு போனால் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி காட்டுங்க. ஓகே, இன்றைக்கு என்னென்னு ஒரு வெரி ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ட்ராப் பண்ணுற அதுக்கு தேவையான பொருட்கள்: கியூக்கம்பர், தக்காளி பழம் கழுவி வெட்டி வச்சது, 2 ஸ்லைஸ் சீஸ், 2 முட்டை, நேற்று செஞ்ச வரை. ஓகே, இதில் வரையில் ஒரு கொஞ்சம் யூஸ் பண்ணி, நேற்று செஞ்ச வரையில் கொஞ்சம் யூஸ் பண்ணி இன்றைக்கு ரப் பண்ணி செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் ட்ராப் செஞ்சால் பிள்ளைகள் நல்லா விருப்பமாக சாப்பிடுவீங்கன்னா அந்த டேஸ்டியான ட்ராப் எப்படி செய்கிறதுன்றதை இப்போ காட்டுறேன். நேற்று செஞ்ச வரை இருக்கல்லோ அதில் ஒரு இவ்வளவு எடுப்போம். சரிதானே? இவ்வளோ வரையும் எடுத்து அதோட சேர்த்து 2 முட்டை, இந்த 2 முட்டை, இந்த 2 முட்டைக்கு தேவையான உப்பு. ஓகே, 2 முட்டைக்கு தேவையான உப்பு, அதோட சேர்த்து கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு போடுவோம். கணக்க போடாதீங்க. இந்த பிள்ளைகள் சாப்பிட நான் மகனுக்கு செய்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ பெரியாக்களுக்குன்னா இதில் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகா போடையில் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நல்ல இந்த நுரை வருது தானே, நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே அந்த முதல் செஞ்சு வச்சு நீங்கள் இந்த மிக்ஸ் இருக்குல்ல, முட்டை நேற்று செஞ்ச வரையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம், அதை அப்படியே இதை பொறிக்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் மூடி பொறிக்கணுமா, எப்படி ஒன்றாலும் மூடி விடுறாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பதத்துக்கு வரும். சரிதான், நீங்கள் பார்த்தா 2 பக்கம் அவிஞ்சிடும். அவிஞ்ச பிறகு இப்போ ஒரு டொட்டிலா ஒன்று எடுத்துட்டு இந்த டொட்டிலாக்கு பொட்டத்தில் கொஞ்சம் மைனஸ் போடுங்க. இப்படி இது சின்ன பிள்ளைகள டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக போடும். இப்படி வையுங்க, அளவாக வையுங்க, இல்லாட்டி பிறகு மடி சுத்தேக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிதானே? டொமேட்டோ ஸ்லைஸ், ஒரு 3 ஸ்லைஸ் டொமேட்டோ, ஒரு 3 ஸ்லைஸ் கியூக்கம்பர் வச்சு என்ன செய்யுங்க, இந்த 2 ஸ்லைஸ் சீஸ் இருக்குத்தான், இந்த சீஸை வைங்க. இப்படி 2 ஸ்லைஸ் சீஸையும் வடிவாக வைக்கணும். தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லுக்கு என்ன செய்யுங்கன்னா ஒன்று தேங்காய் இல்லாட்டி நல்லெண்ணெய் போடணும், கொஞ்சம் நெய் போட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் நைஸாக கலவணுங்கன்னா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த செய்து வச்ச ரேப் இருக்குது, நாங்கள் சுற்றி வச்ச ரேப், இந்த ரேப்பை வச்சு சுற்றி டோஸ்ட் பண்ணுவோம். சரிதானே? ஒரு பக்கம் இப்படி டோஸ்ட் ஆகினோன்னா அடுத்த பக்கம் பிரட்டி போட்டுக்கலாக்கா.
மற்ற பக்கம் டோஸ்ட் ஆகிட்டு